Monica Productions சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் ஏஆர் ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் 5 முதல் திரையரங்குகளில். சென்னை பேசன் பிரிட்ஜ் சாலையில் வடிகால் பணியின் மேனுவல் மூடாமல் உள்ளதால் விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்தனர். இதுகுறித்து அப்பகுதி மக்களிடம் எமது செய்தியாளர் ஹரிஷ் நடத்திய கலந்துரையாடலை காணலாம். சென்னை மின்ட் பேசன் சாலையில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் பள்ளி இருக்கிறது. அந்த பள்ளிக்கு அருகாமையிலேயே மழைநீர் வடிகால் பணிக்காக அந்த நோண்டப்பட்ட இருக்க குழியில் ஒரு முறையான பராமரிப்பு, அதாவது ஒரு மேனுவல் போன்றவற்றை அமைக்காமல் அந்த குழியானது தெரியவதால் இங்கே இந்த அருகில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தில் படித்து வரக்கூடிய அந்த மாணவ மாணவிகளுக்கு இந்த குழியானது ஒரு நிச்சயமாக ஒரு இடையூறாக தான் இருக்கிறது. அது ஒரு புறம் இருந்தாலும் பள்ளிக்கு வரக்கூடிய அந்த மாணவ மாணவிகள் அதுக்குள் விழுந்து ஒரு விபத்து அடையவும் ஒரு வாய்ப்பாக தான் உள்ளது. மேலும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களிடம் கேட்போம், ஐயா, இந்த பள்ளத்தை மூடுறதுக்கு ஒரு மூடி போன்றவற்றை அமைக்காமல் எவ்வளோ நாள் அந்த பகுதியில் இருக்குது? இது ஒரு 1.5 மாதமாக இருக்குது சார். இது 1.5 மாதமாக நாங்களும் சொல்லி பார்த்துட்டோம். எந்த ஒரு கார்பரேஷனில் எந்த ஒரு நடவடிக்கையாமல் இருக்காங்க. அது பள்ளத்தை மூடுங்க சொல்கிறோம். பசங்களாம் ஸ்கூல் பசங்களாம் போகிறாங்க, எல்லாம் கீழே அடிப்படும். அதில் ஊந்த அது மழைநீர் கால்வா தண்ணி வேறு தேங்கி வருது, மழை நேரத்தை தேங்கி வருது. அது எதனா ஒன்று பண்ணி கொடுங்கன்னாலும் அது எதுவுமே கேட்க மாட்டேன்றாங்க. இப்போ அந்த ட்ரைனேஜ் மேனுவல்கள்லாம் இந்த பகுதியில் நடைமேடை மேலேயே அமைச்சிருக்காங்க. இப்போ இதனாலையும் இங்கே இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு நிச்சயமாக ஒரு ஆபத்து இருக்கும். எப்படி அதுவும் நான் சொல்லியிருந்தான் சார் இருக்கோம், பக்கத்தில் நான் சொல்லியிருந்தான் இருக்கேன். அது எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. இதை பண்ணுறோம், அதை செய்கிறோன்னு சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் வரவே மாட்டேன்றாங்க. நாங்கள் சரி இந்த ஒரு கம்ப்ளைண்ட் இது பண்ணால் கூட அவங்க எந்த ஒரு இதுவும் எடுக்க மாட்டேன்றாங்க. ஒரு ஆக்ஷன், ஒரு மரம் வந்தாலும் சரி, இல்லை இதுமாதிரி ரோட்டில் இந்தமாதிரி ட்ரைனேஜ் ட்ரைனேஜ் ஓப்பன் வந்தாலும் எந்த ஒரு இதுவும் இது பண்ண மாட்டேன்றாங்க. ஏதோ ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது எங்களுக்கு. இன்னும் அந்த வட சென்னையில் பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. இந்த கவர்மெண்ட்டா இல்லை இந்த மாதிரி ஆட்சியில் இருக்காங்களா, இது என்னென்ன தெரிய மாட்டேங்குது. எதுவுமே எங்களுக்கு ஒரு பப்ளிக் எதுவும் செஞ்சு தர மாட்டேன்றாங்க. இது இப்படியே போனால் காலம் போனால் நாங்கள் அப்படியே தான் நாங்கள் மக்களுக்கு அவசரம் தான் பண்ணோம். நாங்கள் அதே போலவும் இந்த பகுதியில் எதிரே வார்டு அலுவலகம் இருக்கிறது. ஆனால் இவர்கள் தரப்பிலிருந்து பல முறை அதிகாரிகளிடம் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். ஆனாலும் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. குறிப்பாக அந்த வடிகால் பணி இருக்கக்கூடிய அந்த குழியை மூட ஒரு மூடி அமைத்து தர வேண்டும். அதே போல் நடைமேடையில் இருக்கக்கூடிய அந்த மூடிகள் அனைத்து அகற்ற வேண்டும். ஏன்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு இது பல்வேறு இடையூறாக இருக்குது என இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பல முறை குற்றச்சாட்டு வைத்தும், ஆனால் அதிகாரிகள் தரப்பிலிருந்து இன்னும் வரை எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கவில்லை என நம்முடன் வேதனையுடன் பகிர்ந்து கொண்டிருக்காங்க. அதனால் இங்கே இருக்கக்கூடிய அவலநிலையை உடனடியாக அகற்ற வேண்டும் என இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பிரதான கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கலைவாணனுடன் செய்தியாளர் ஹரிஷ் மனோகரன்.